இந்த வீடியோல நம்ம பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட் எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்ல உள்ள ஒரு பீஸ் இப்படி நம்ம லைனிங் மேல வச்சு தைக்கலாம். இதை வச்சு திருப்பதான் போறோம். ஏன்னா இதுல வந்து லேஸ் வைக்க வேண்டியது இருக்கு. அதனால நம்ம கழுத்தை திருப்பி எடுத்து தைச்சாதான் நம்ம லேஸ் அதுக்கு மேல வைக்கலாம். அதை எப்படி திருப்பி எடுக்கலாம்னு பாருங்க. மெயின் கிளாத்துக்கு மேல லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு 1/4 இன்ச்சில நம்ம எப்படி தையல் போடுங்க அதே மாதிரி இப்படி சுத்திலும் தையல் போட்டு எடுத்து விடுங்க. இதுவும் நான் தையல் போட்டு அதே போல எடுத்தாச்சு. இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்னதா ஒரு கிராஸ் கொடுத்து கட் பண்ணி விட்டுருங்க. கிராஸ்ல அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இப்படி திருப்பி லைனிங் துணி மேல நம்ம 1/4 இன்ச் தச்சிருக்கோம் தெரியுமா, அதை அப்படியே வச்சுட்டு ஒரு படிமான தையல் நான் எப்படி போடன்னு பாருங்க. அதே போல படிமான தையல் போடுங்க. இந்த படிமான தையல் எதுக்கு போடணும்னா அப்பதான் கழுத்து வந்து பினிஷிங்கா அழகா இருக்கும் ரவுண்டா. அதுக்காக தான் தைக்கும்போது இப்படி 2 கை வச்சு இழுத்து இழுத்து கொடுத்து தைங்க. எவ்வளவு இழுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இழுக்காம லூஸ் தான் கொடுக்க கூடாது. இப்போ நம்ம இதை தைச்சு அதே மாதிரி இந்த பாட்டையும் இது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி நம்ம கட் பண்ணி விடுறதும் நமக்கு வந்து கழுத்து நீட்டா வரணுங்கிறதுக்காக தான் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி கொஞ்சம் துணியை பிங்குவாங்க. இப்படியே இழுத்து கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. அதே மாதிரி இழுத்து கொடுத்துட்டு நம்ம 1/4 இன்ச்சு பிடிச்சோம்ல, இப்ப தையல் பிடிச்சோம்ல, அதை வந்து லைனிங் துணிங்க மேலதான் வைக்கணும். மெயின் கிளாத்ல தையல் போடக்கூடாது. எப்படி திருப்பி கொடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடமா நீங்க திருப்பி தைச்சா போதும். இனி என்ன பண்ணணும்னா பக்கத்தை அப்படியே மாத்திடுங்க. இப்படி லைனிங்க உள்ள தள்ளிக்கிட்டு இந்த கழுத்து இப்பவுமே அழகா வந்துட்டு பார்த்தீங்களா, திரும்பி என்ன அழகா வந்துரு பாருங்க. இது வந்து வேற கிளாத்தா இருந்தா நீங்க இந்த ஓரத்துல போடக்கூடிய தையல் கூட போட வேண்டாம். இது வந்து பூனம் கிளாத்து கண்டிப்பா தையல் போட்டாதான் நல்லா இருக்கும். அதுக்காக நான் போட ஓரமா போடுங்க. அப்பதான் பாக்குறதுக்கு அழகா நீட்டா இருக்கும். இதுக்கு போட்டாச்சு. அதே போல இந்த பக்கம் இப்படி நம்ம படிமான தையல் போட்டு இப்படி நம்ம தைக்கும் போது கழுத்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இடமா போட்டா போதும். ஏன்னா இது வளைவு போட்டியெல்லாம் ஃப்ரண்ட் பக்கம்ல வளைவு வரம்ல கழுத்துல. பார்த்தீங்களா கழுத்து எவ்வளவு நீட்டா வந்திருக்குன்னு. இனி பக்கத்தை மாத்தி இந்த லைனிங் மேலேயே நீங்க தையல் போடணும். ஓரமா போடணும். இது நம்ம சும்மா போடக்கூடிய தையல் தான். ஆனா ஓர தையல் அப்படியே சைட்லயே போட்டுட்டு சுத்திலும் போடுங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கம் நம்ம நீட்டா அப்படியே எடுத்தாச்சு பாருங்க. அதே போல இதையும் பண்ணலாம். சைட்ல இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ நம்ம சுத்திலும் நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இனிமே இதுல டாட் பிடிக்கணும். நான் இதுல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி இதுல எப்படி மார்க் பண்ணலான்னு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி நறுக்கா ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் இந்த பக்கத்தை பாதியா மடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம பார்க்கணும். நோட் பண்ணக்கூடியது இந்த பக்கம் இது பாதியா மடிச்சிருங்க. இந்த பக்கத்தை பார்க்கணும். இது கிளாஸ்ல தான் தெரியும். இதுல கேப் இருக்கும், இதுல கேப் இருக்க கூடாது. இப்படி நீங்க மடிச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. இப்படி மடிச்சுட்டு இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்க, இதை ஒரு கையில பிடிச்சிட்டு இந்த ஷோல்டரை பாதியா மடிங்க. மடிச்சிட்டு இந்த இருக்கலாம் இது அப்படியே கரெக்டா இப்படி கிராஸ்ல போகும். இது கிராஸ்ல போக கூடாது. இது கரெக்டா இந்த கீழே இருக்க மடிக்குள்ளே இருக்கணும். அதே நேரத்துல இதுவும் பாதியா இருக்கணும். அப்படி கரெக்டா வச்சுக்கிட்டு நீங்க இப்படி கை வச்சு அமைச்சு கொடுத்துருங்க. பத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒண்ணுக்கு மேல ஒன்னா இப்படி கரெக்டா இருக்கா, இப்படி அமைக்க கொடுங்க. அதே போல இந்த பக்கமா அந்த ஷோல்டரை கரெக்டா இப்படி வச்சுட்டு இதையும் தேய்ச்சி கொடுங்க. இது கொடுத்துட்டு நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பிளஸ் மாதிரி தெரியும். அதை நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடலாம். இது இந்த இது 36 சைஸ் பிளவுஸ் தான். நீங்க 36 சைஸ் பிளவுஸ் மட்டும் இல்ல, எல்லா பிளவுஸுக்குமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது ஷோல்டருக்கு நேரா வந்துச்சுல அது. இப்ப நமக்கு இந்த இடம் தான் நமக்கு முக்கியமான இடம். இந்த பிளஸ் இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம முக்கியமான இடம். இந்த பிளஸ்ல இருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு வைங்க. இந்த பிளஸ்ல இருந்து கீழே மெயின் டாட் போ பாருங்க, அதுக்கும் 1 இன்ச்சு வைங்க. இந்த பக்கம் 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணிருங்க. இதுல இருந்து இந்த எல்லாமே இந்த மைய புள்ளியில இருந்து தான் வைக்கணும். மைய புள்ளி இருந்து இங்க 1 இன்ச்சு வைங்க. இது எவ்வளவு வரும் மெயின் டாட்டுக்கு, அப்ப நமக்கு எவ்வளவு அளவு இருக்குன்னு நம்ம அளந்து பார்த்துடலாம். 2.5 கரெக்டா 2.5 தான் வருது பாருங்க. 36 சைஸ்க்கு 2.5 தான் வரும். இதுல பாருங்க இந்த பக்கம் இங்க 1 இன்ச்சு வச்சா போதும். 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு ஆளை பொறுத்து வைக்கலாம். நான் இப்ப இதுல 1 இன்ச்சு தான் வைக்கேன். இதுல 1 இன்ச்சு வச்சிருக்கோமா, அதே இதுல இருந்து இந்த பக்கமா 1 இன்ச்சு வைங்க. ஸோ இந்த பிளஸ் உள்ள லைன் இங்க வரைக்கும் வந்திருக்கா, இதுல இருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு வச்சாச்சு. இது நம்ம இதுல இருந்து 1 இன்ச் கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோ. இப்போ இந்த 3 மார்க்குக்கும் நம்ம ஒரு லைன் போடணுங்க பாருங்க. இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 இது போட்டு இது நம்ம ஸ்கேல் வச்சு போட்டுடலாம். ஸ்கேல் வச்சு நம்ம கையில சும்மா போடுறத விடவும் ஸ்கேல் வச்சு போட்டா இன்னும் நல்லா நீட்டா வரும். அது நீங்களும் ஒரு ஸ்கேல் வச்சு போடுவோம். இப்படி போட்டுட்டுங்க. அதே போல இந்த பக்கம் நீங்க இப்படி ஸ்கேல் வச்சு போடும்போது இதுல நம்ம ஸ்கேல் வச்சு போடும்போது இந்த ஸ்கேலை இங்க வரைக்கும் நீட்டமா கொடுத்துருங்க. இந்த லைன்ல தான் நம்ம இந்த லைன் எப்படி வருதோ இதே லைன்ல தான் நமக்கு ஆர்ம் ஹோல் டாட் பிடிக்கணும். அப்பதான் கரெக்டா வரும். நீங்க கொஞ்சம் இடம் இப்படி லைன் போட்டு வச்சுடுங்க. இதுல ஃபுல்லா போடுறதுனால ஒண்ணும் இல்லை, போட்டு விடுங்க. இப்படி கரெக்டா இந்த லைன்ல போட்டு விட்டுட்டு இது நமக்கு அளக்கணும். இதுல நமக்கு எவ்வளவு வேணும்னா 3.5 இன்ச்சு தான் வேணும். இந்த 3.5 இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணிருங்க. அப்படி இல்ல ஷார்ப்பா வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த மையப்புள்ளி இருக்கு பாருங்க, இதுல இருந்து நீங்க 1 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் வந்துடும். அது மார்க் பத்தில இதுல இருந்து 1 இன்ச்சு வச்சுடுங்க. 1 இன்ச்சு வச்சா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஒரு 3.25 ஒரு 1/4 இன்ச்சு போல 1/2 இன்ச்சு போல கூட 4 வருது. நமக்கு இதுதான் கரெக்டான அளவு. 3.5 இன்ச்சு போதும். இந்த பிளவுஸுக்கு நமக்கு 3.5 இன்ச்சு போதும். 3.5 இன்ச்சுல ஒரு மார்க் வச்சாச்சு. அது மாதிரி மெயின் டாட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த சைட்ல உள்ள டாட்டும் நீங்க மார்க் பண்ணியாச்சு. இது 3 டாட்டுக்கு நீங்க பார்த்தாச்சு. அதே மாதிரிதான் நான் இதுல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம எப்படி தைக்கலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெயின் டாட் இதுல ஒரு கை பிடிச்சிருங்க. இந்த புள்ளி இருக்கு பாருங்க, நம்ம மைய புள்ளி, இதை அப்படி கரெக்டா பிடிச்சிட்டு இந்த இதை பிடிங்க. இத நேரம் அந்த லைனை பிடிக்கணும். பிடிச்சிட்டு தான் நீங்க தைக்க ஆரம்பிக்கணும் இந்த கிராஸ. அப்பதான் டாட் கரெக்டா வரும். தைச்சா இதுவும் அதே போல இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த லைனையே பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இது கிராஸ்ல இருக்கும், அதை நீங்க பாக்காதுங்க. நம்ம 2வது சரி பண்ணலாம். ஆனா அந்த லைனை தான் பிடிக்கணும். இங்க கிராஸா இருக்குன்னு சொல்லி இதை கொண்டு போய் இங்க இது கூட பிடிச்சி ஆத்தி பிடிச்சி வச்சிருங்களா. இந்த லைன் கிராஸ்ல போயிட்டு பார்த்தீங்களா, அது முக்கியம் கிடையாது. நமக்கு இந்த லைன் தான் முக்கியம். சென்டர் லைன் போட்டுக்கோங்க தெரியுமா, அந்த லைனை தான் நீங்க பிடிச்சி இப்படி கரெக்டா வச்சுட்டு இது கொஞ்சம் கிராஸ்ல இருந்தா நம்ம அதை 2ஆ சரி பண்ணணும். இப்போ நம்ம டாட் பிடிச்சாச்சு. மெயின் டாட் 2மே பிடிச்சாச்சு. அடுத்தது நான் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, இதையும் அப்படி லைனை தான் பிடிக்கணும். இந்த லைனை தான் அப்படி கரெக்டா பிடிச்சிட்டு தான் இது 1/4 இன்ச்சு போதும். அடுத்து
இந்த பக்கம் இப்படி மார்க் பண்ணி வச்சிருக்க முடியுமா, எல்லாமே மார்க் பண்ணாலும் நம்ம கரெக்டா பிடிச்சி தைச்சிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு ரொம்ப சரியா இருக்கும், தப்பே வராது. இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி லைன் போட்டு நீங்க பிடிச்சு கொடுக்கும்போது ஒரு தப்புமே வராது. இங்க வருங்க 3ஆவது டாட். இதுக்கும் அதே மாதிரி அந்த லாஸ்ட் எண்ட ஒரு கையில பிடிக்கணும், இதை ஒரு கையில பிடிக்கணும். இப்படியே இந்த லைனை பிடிச்சி நீங்க தைக்கணும். நறுக்க புள்ளி வச்சிருக்கோமா, இந்த புள்ளி ஒரு கையில இந்த லைன் அப்படியே நம்ம 3 டாட் பிடிச்சாச்சு. 3 டாட் பிடிச்சாச்சு. இந்த நான் சொன்ன தெரியுமா இதுல கொஞ்சம் கிராஸ் இருக்குன்னு, அதை நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, அப்படியே லேசா நீங்க கட் பண்ணிட்டா போதும். தைச்சு முடிச்ச வரைக்கும் இது கண்டிப்பா கிராஸ்ல தெரியும். நீங்க அதை லேசா சரி பண்ணி விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம 3 டாட்டும் கரெக்டா பிடிச்சாச்சு. இனி 4ஆவது டாட் சிலவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். கீழே இருந்து 1.5 இன்ச்சுல ஒரு புள்ளி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த லைன் என்ன இருக்கு, இதுல கோடை நான் போடல, நான் பண்ணல. இந்த லைன் என்ன இருக்கு, இந்த லைன்ல இது பாருங்க, இந்த டாட் இருக்கா, இதுல ஒரு வச்சுட்டு இதுல டேப்பை வச்சுட்டு இந்த லைன் இருக்கு பாருங்க, இந்த லைன்ல 1.5 இன்ச்சு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. 1.5 இன்ச்சு வருதா, கிராஸ்ல வச்சு பார்க்கும்போது 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும். அதுக்காக தான் இந்த கேப். இந்த ஒன்றையும் இந்த மார்க்கையும் ரெண்டும் ஒன்னா நினைச்சிருங்க. இது அப்படியே நீங்க 4ஆவது டாட் பிடிக்க கேட்கறவங்களுக்கு இப்படி பிடிங்க. இப்ப 4 டாட் பிடிச்சாச்சு, எப்படி இருக்குன்னு பாப்போமா. கரெக்டா இருக்கும். நீங்க இந்த மெத்தட்லயே நீங்க தைச்சு கொடுக்குங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இதுக்கு 4ஆவது டாட் பிடிப்போம். இதுக்கும் நான் மார்க் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க கீழே இருந்து 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு சாரி 1.5 இன்ச்சு கீழே இருந்து 1.5 இன்ச்சு இந்த லைன் என்ன போ பாருங்க. இந்த லைனுக்கு இந்த ஆம்போல் டாட்ல இருந்து 1.5 இன்ச்சு ஆம்போல் டாட்ல அப்படியே டேப்பை வச்சுட்டு இந்த லைனை இப்படி கிராஸ்ல வைக்கணும். லைனையும் தொடணும், இந்த ஜாயிண்ட் முடிது பாருங்க, ஆம்போல் டாட் முடிதுல அதுலயும் டேப் வைக்கணும். அதே டேப் இந்த இடத்துல 1.5 இன்ச்சு இங்க பாருங்க, 1.5 என்ன இருக்கா, 1.5 என்னதானே இருக்கு. அப்ப இது வரைக்கும் பிடிக்கணும். இதுல இந்த 1.5 புள்ளி வச்சுக்கோங்களா, இதுக்கும் கிராஸ்ல ஸ்கேல் வச்சு போட்டுக்கிடுங்க. இப்படி பிடிச்சிருங்க. ஏன்னா பிளவுஸுக்கு முக்கியமானதே இந்த டாட் தான், அத நீங்க கரெக்டா பிடிக்கணும். நம்ம 4 டாட் பிடிச்சாச்சு. இதுவும் பத்தியெல்லா கொஞ்சம் கிராஸ்ல இருக்கு. இதையே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பிளவுஸ்க்கும் இங்க இப்படி பிடிக்கும்போது இப்படிதான் வரும். இங்க அதை கொஞ்சம் கிராஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்ப நம்ம டாட் பிடிச்சாச்சு, கப் டாட் பிடிச்சி வச்சிருக்கோம். இனிமே பட்டிக்கு நான் பேக் சைடுல உள்ள தச்சிடணும். நீங்களும் இதே மாதிரி பேக் சைடுல உள்ள தச்சு வச்சுக்கிடுங்க. தச்சு வச்ச பிறகுதான் நம்ம பட்டிக்கு அளவு எடுக்க முடியும். பட்டிக்கு எப்படி அளவு எடுக்கணும்னா, அந்த சைடு ஜாயின் பண்ணுவோம் பாருங்க, அந்த இடத்துல இதுவும் ஒன்னா இருக்கிற மாதிரி வைங்க. இப்படி கரெக்டா ஒன்னா இருக்க மாதிரி ஒண்ணுக்கு மேல வைங்க. அப்படி வச்சுட்டு இந்த கேப்பை நீங்க அளக்கணும். கரெக்டா அளந்தாதான் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வரும். இல்லைன்னா ஒண்ணு மேல ஒண்ணு கீழே அப்படி வந்துடும். இதை அளக்கணும். இது அளக்கும்போது நமக்கு எவ்வளவு வரும் பாருங்க, கரெக்டா 2.5 வருது. இந்த 2.5 கூட ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் தையலுக்காக. இதுக்கும் இந்த சைடும் தையலுக்கு 2.5 கூட நீங்க 3/4 இன்ச்சு சேர்த்தாலே போதும். 2.5 கூட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தா எவ்வளவு வரும், 3.5. 2.75 இல்ல 2.75 கூட 3/4 3.25 தான் வரும். 3.5 வராது. 3/4 இன்ச்சு சேர்த்தா 3.25. 2.5 இருக்கா, 3/4 சேர்த்து விடுங்க, 3.25. அப்போ உயரம் 3.25. இந்த பக்கம் அளக்கனாலும் நீங்க அளந்துக்கலாம். இந்த பக்கமா அதே அளவா இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்ல அளந்து பக்கம் இருக்கு 2.5 இருக்கு. அப்ப இங்க 3/4 சேர்த்தாலும் 3.25 தான்.
இதை நம்ம அந்த பீஸ்ல எடுக்கலாம். இதுல நம்ம இந்த பீஸ்ல எடுத்துடலாம். மூணே கால் தானே சொன்னேன், அந்த மூணே காலை அப்படியே நம்ம எடுக்கலாம். மூணே கால் எடுத்தாச்சா? இது இந்த நீளம் எவ்வளவுன்னு அளப்போம். இந்த வளைவு இருக்கு பாருங்க, இதைதான் அளக்கணும். நம்ம இப்படி தைச்சதுக்கு அப்புறம் அளக்கணும், நமக்கு கரெக்டா வரும். 9.25 இருக்கு, நம்ம ஒரு 10 வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே 10 தான் இருக்கு, அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம 3.25 வச்சோம்ல, அதே 3.25 நம்ம இந்த பக்கமும் வைப்போம். 2 பக்கம் 3.25 தானே நமக்கு வந்துச்சு அளவு. 2.5 வந்துச்சு, நம்ம 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கோம். அப்போ 3.25 வச்சு நம்ம இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதை டேப் வச்சு நீங்க வரைஞ்சிடுங்க, இல்லைன்னா ஸ்கேல் வச்சு நீங்க லைன் மாதிரி கரெக்டா போட்டுடுங்க. 3.25 நீளம் 10 வச்சு எடுத்தாச்சா? இதை நம்ம கட் பண்ணி எடுப்போம். நமக்கு 2 பீஸ் வேணும்ல, இதையும் சேர்த்து வச்சுக்கிடுவோம். 2 பக்கத்துக்கு 2 பீஸ் வேணும்ல, இதையும் சேர்த்து இப்படி வச்சுட்டு இதையும் இப்படி கரெக்டா கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதுல ஒரு 3 இன்ச்சு டேப் வச்சு அளக்கணும். 3 இன்ச்சு அளங்க. அதுல இருந்து 1/2 இன்ச்சு கீழே ஒரு மார்க் வைங்க, கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் வச்சுட்டு இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு வரணும், இந்த 1/2 இன்ச்சுக்கு வரணும். வந்துட்டு இப்படி கீழே போயிட்டு திரும்பியும் நம்ம மேல வந்துடணும். இப்படி வந்து மேல கீழே வரக்கூடாது, மேலேயே தான் வரணும். இங்க வரணும். இவ்வளவுதான் பட்டி. இது ஃப்ரண்ட்னு தெரியறதுக்காக நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இனி இதை லைனிங் கிளாத்துக்கு மேல வச்சு தைக்கலாம். தைச்சுதான் பட்டி ரெடி பண்ணணும். இது ரொம்ப நைஸ் கிளாத்தா இருக்கு. நம்ம அதனால ஒரு கிளாத் உள்ள கொடுத்துடலாம். 2க்கும் ஒவ்வொரு கிளாத் உள்ள கொடுத்துடலாம். இந்த சைடுக்கு நம்ம ஒரு கிளாத் எடுத்து வச்சாச்சு. அதே போல இந்த சைடுக்கு வைக்கும் போது என்ன பண்ணுறது, அந்த கட் பண்ணி விடுவோம், ஃப்ரண்ட் கட் பண்ணி விட்டுருக்கோம். 2 ஆப்போசிட் மாதிரி பார்த்து இப்படி வச்சுக்கிடுங்க. அப்பதான் நமக்கு தைக்கும் போது கரெக்டா வரும். 2 ஆப்போசிட்ல வரும், இல்லைன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வந்துடும், ஒரே பக்கம் மாற மாதிரி வந்துடும். இப்படி ஒண்ணு வச்சாச்சா, இன்னொன்னு எடுத்து இதை பாருங்க, இதை இப்படி வைக்கணும். இப்படி வச்சு நமக்கு தையல் போட்டாதான் நமக்கு கரெக்டா வரும். இது அப்படியே மேல வைங்க. ஒண்ணு இப்போ ஒண்ணுக்கு மேல லைனிங் அளவு இருக்கு, ஒண்ணுக்கு மேல மெயின் கிளாத் இருக்கு. இப்படி நீங்க வச்சு ஒண்ணுக்கு அடியில இருக்கு லைனிங், நம்ம கரெக்டான அளவு வந்து லைனிங் தான், அது அடியில இருக்கு. மேல மெயின் கிளாத் நல்ல கிளாத் வச்சிருக்கோம். ஒண்ணுல வந்து அளவு மேல இருக்கு, மெயின் கிளாத் அடியில இருக்கு. இப்படி ஒண்ணுக்கு மேல இதுக்கு ஒரு மாதிரி அதுக்கு ஒரு மாத்தி மாத்தி வைங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்ப நான் தைக்கிறேன், நீங்க உங்களுக்கு பாருங்க, அப்ப பார்த்தா தெரியும். இப்படி நீங்க எடுத்து வச்சுட்டு தைச்சீங்கன்னாதான் கரெக்டா வரும். இல்லைன்னா 2 பட்டியும் ஒரே சைடு, இல்லைன்னா ஒரு வலது பக்கம் இல்லைன்னா இடது பக்கம் அப்படி வந்துடும். அதனால நான் இப்ப எப்படி மாத்தி எடுத்து வச்சேன்னா அதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுட்டு தைங்க.
ஒரு தையல் போட்டாச்சு. இது பாருங்க, பக்கத்தை மாத்தி இதை அப்படியே ஒண்ணு அடியில திருப்புங்க. திருப்பிட்டு நமக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுல தையல் போடலாம். இது அப்படியே திருப்பி விட்டுடலாம். நான் தச்சு முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டு ஆப்போசிட்ல எப்படி ரெண்டும் கரெக்டா வந்திருக்கான்னு நீங்களே பாருங்க. நான் எதனால மாத்தி வைக்கணும்னு சொன்னேன், அது உங்களுக்கு புரியும். இனி நமக்கு கரெக்டான அளவு ஒரு லைனிங் கிளாத் தான் கரெக்டான அளவு. அந்த கரெக்டான அளவுக்கு மேல ஒரு தையல் போட்டுருங்க. இந்த பக்கமும் திருப்பி அந்த கரெக்டான அளவு தான், மேல இருக்கிறது தான் கரெக்டான அளவு லைனிங். அந்த கரெக்டான அளவு லைனிங் இருக்குல்ல, அந்த லைனிங் மேல ஒரு தையலை போட்டுருங்க. இனி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே மெயின் கிளாத்தும் ஒரு லைனிங் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தோம், அதுவும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு கரெக்டான அளவு இதுதான் கிடைச்சிட்டா. அதே போல இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப ரெண்டுமே கரெக்டான அளவு கிடைச்சு, ரெண்டும் இப்படி கரெக்டா வச்சு பாருங்க. இது கரெக்டா இருக்கா? அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி பாருங்க. இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, பார்த்தா தெரியுதுல, இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்ப பாருங்க, நம்ம கட் பண்ணி விட்டுற பக்கம் இதுல ஃப்ரண்ட், இது ஒரு ஃப்ரண்ட் பக்கம் கட் பண்ணி விட்டு வச்சுடுங்க. இத எங்க எடுத்து பாருங்க, ரெண்டும் இப்படி ஆப்போசிட்ல வரும். இப்படி வரும், இப்படி வர மாதிரி பார்த்து வைக்கணும். இனி பட்டி இதுல வச்சு தைக்கலாம். இப்ப மாத்தி வரும், அதனால கரெக்டா எந்த சைடுக்கு எந்த பட்டின்னு பார்த்து வைங்க. தைக்கும் போது இதுல ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி விடுங்க. கிராஸ் பண்ணிட்டு நம்ம கிராஸ் பண்ண இடத்துல வைக்கணும். இது கொஞ்சம் இடம் என்னன்னா மெயின் டாட் வரும். டாட்டை என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் பக்கம் அப்படி சின்னதா மடக்கி இதெல்லாம் முக்கோண ஷேப்ல மடக்கி விட்டுருங்க. மடக்காம இருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் டாட் சப்பி போடுறதுக்கு பிளவுஸ் நல்லா இருக்காது. இந்த பக்கமும் அதே போல நமக்கு பிளவுஸை பொறுத்தளவுல ஃப்ரண்ட் பக்கம் தான் நமக்கு எல்லா அளவுமே ஃப்ரண்ட் பக்கம் தான். பேக்ல ஒண்ணும் கிடையாது. ஒரு மடிச்சு வைக்கிறது அவ்வளவுதான். அப்புறம் கை ஜாயின் பண்றது இவ்வளவுதான் வேலை. ஆனா பிளவுஸ்ல எல்லா வேலையுமே ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. அதனால நீங்க ஃப்ரண்ட் கரெக்டா நீங்க தச்சுட்டாலே பிளவுஸ் கரெக்டா ஃபிட்டிங்கா வந்துடும். இப்போ நம்ம தச்சாச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா தான் எப்பவுமே எடுக்கணும். கஸ்டமருக்கு பட்டி ரொம்ப சின்னதா வேணும்னா அவங்க அளவு தந்திருக்க அளவு பார்க்கும்போதே பட்டி சின்னதா தான் வந்திருக்கு. இதை நம்ம ஒரு முறை நம்ம இப்படி செக் பண்ணி பார்க்கணும். இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல உள்ளது கொஞ்சம் நீளமா ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணிடுவோம். இப்ப கரெக்டா இருக்கு, இந்த அளவெல்லாம் நமக்கு கரெக்டா தான் இருக்கு. இதை நம்ம கரெக்டா நம்ம தச்சிருக்கோமா அப்படி உள்ளது எதுல பாக்கணும்னா, நம்ம இப்ப தச்சது ஃப்ரண்ட்ல உள்ள தச்சது கரெக்டா இருக்குன்னா இந்த பேக் சைடுல தான் நம்ம வச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம பேக் சைடுல தான் சைடு ஜாயின் பண்ணுவோம். இங்க பாருங்க, இதுனா இருக்கா, இதுக்கு மேல வச்சுட்டு இங்க பாருங்க, இத சைடு ஜாயின் பண்ண இடத்துல ஒண்ணு மேல ஒண்ணா வச்சுட்டு இந்த சைடு இப்ப நம்ம கரெக்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதே போல நீங்களும் 3/4 இன்ச்சு நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டான அளவுல உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா இருக்கு பார்த்தீங்களா, எப்படி கரெக்டா இருக்கு. இதே போல பண்ணுங்க. இனி நம்ம இப்ப நீங்க பாத்துட்டீங்க இந்த பட்டி எப்படி தைச்சோம், அது எப்படி நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வருது எல்லாமே நீங்க பார்த்தாச்சு. இனி நமக்கு என்ன பண்ணணும்னா, இதுல ஊக்குப்பட்டி உங்களா, ஊக்குப்பட்டி ஐப்பட்டி அதை நம்ம எப்படி வைக்கலாம் அதுவும் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். லைனிங் கிளாத்லயே வைக்கிறேன். அது பூனம் கிளாத் ரொம்ப நல்லா இல்லை வைக்கிறதுக்கு. உங்களுக்கு அதுல சொல்லி உங்களுக்கு
கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நம்ம இதுல வைப்போம். 2 பீஸ் நமக்கு வேணும். ஒரு வித்தியாசம் ஒரு 2 இன்ச்சு 2.5 அப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அளவு போதும். இதுக்கு ஒரு தனியா ஸ்பெஷல் அளவு எல்லாம் வேண்டாம். தைக்கிறது நீங்க கரெக்டா தைச்சிட்டா போதும். இப்ப நம்ம 2 பீஸ் எடுத்தாச்சு. இது வந்து உள் பக்கம் வைக்கக்கூடியதுல வந்து வி வரும். இதே மாதிரி 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா வெளியே தள்ளிடுங்க. 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எவ்வளவு வேணாலும் நீங்க வெளியே தள்ளிட்டு இது வெளியே தள்ளினால உள்ள எப்படி திருப்பி விட்டுருங்க. எப்படி தைக்க தொடங்கிடலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப கரெக்டா இருக்கும். நான் சொல்லி தரது அதே மெத்தட்ல நீங்க தைச்சு கொடுங்க. நீங்க புதுசா தைக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், ஏற்கனவே நீங்க தைச்சவங்களா இருந்தாலும் சரிதான். கொஞ்சம் சிலவங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம தைச்சாலும் நமக்கு ஒரு டவுட் எல்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம எவ்வளவு பெரிய டெய்லரா இருந்தாலும் அடுத்தவங்க தைக்கிறது எப்படி தைக்காங்கன்னு பார்க்கதான் தோணும். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த மெத்தட்ல நீங்க தைங்க. இது மாதிரி 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டுட்டு உள் பக்கமா திருப்பி விட்டுட்டு இப்படி தைங்க. தைச்சிட்டு இதுல வந்தவங்க பாருங்க, இதை இப்படி இழுத்து கொடுங்க. இப்படி இழுத்து கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி வரும். அதை அப்புறம் திருப்பி போடுங்க. இப்படி திருப்பி போட்ட உடனே இந்த 1/4 இன்ச்சு நம்ம தையல் தெரியும், அத நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சிருக்கோம் தெரியுமா, அதுக்கு மேல வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. படிமான தையல், இந்த ஏற்கனவே போட்ட தையல் பக்கத்திலே போடுங்க. மெயின் கிளாத்ல போடக்கூடாது. இப்போ உள் பக்கம் வச்சு ஒண்ணு வெளியே திருப்பியாச்சு. இனி ஒரு பக்கம் வந்து இது அழிவுக்கு பக்கம், இத வந்து வெளிப்பக்கம் இதுக்கு ஒரு பீஸ் வைக்கணும். அதுக்கு உள்பக்கம் பீஸ் வச்சோம், இதுக்கு நம்ம வெளிப்பக்கம் பீஸ் வைக்கணும். வெளிப்பக்கம் அதே போலதான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அதை இப்ப உள்ள திருப்பி விட்டுட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரிதான். ஆனா அது வெளிப்பக்கம் வைக்கணும், இது உள்பக்கம், அப்படி மாத்தி மாத்தி வைக்கணும். எந்த சைடுனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு சைடு நீங்க உள்பக்கம் பீஸ் வைங்க, ஒரு பக்கம் நீங்க வெளிப்பக்கம் பீஸ் வைங்க. இது கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் போடுவாங்க. இது அதே போல திருப்பி விட்டுருங்க. திருப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணோம் அதே போலதான் இருக்கும். படிமான தையல் ஏற்கனவே தையல் போட்டுப்போங்களா, பக்கத்துலயும் போடுங்க. போட்டாச்சு. இதுக்கு என்ன பண்ணா அந்த சைடுல மடிக்கணும். இது எந்த பக்கம் இதை மடிச்சு சின்னதா மடிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வி வைக்கணும். அப்படியே வச்சோம்னா இதுல பிசுறு தெரியும். அதுக்காக தான் நான் இப்போ ஒரு சின்ன மடிப்பு கொடுப்போம். இப்படி